ஹலோ டிஎன்பிசி அண்ட் டிஎன்பிஎஸ் சர்வே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சிக்ஸ்த்து சோசியலில் ஃபஸ்ட்டு பாடம் வரலாறு என்றால் என்ன அப்படிதான் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கம். இப்பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக வரலாறு என்றால் என்ன என அறிந்து கொள்ளலாம். வரலாற்றின் சிறப்பை புரிந்து கொள்ளுதல், வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறையை தெரிந்து கொள்ளுதல், பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவதை அறிதல், வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்க. இதுதான் இந்த பாடத்தோட கற்றலோட நோக்கம். இந்த தகவல் நிலையை பார்த்துக்கலாம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இது கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்ன கிமு, பொது ஆண்டுக்கு முன். மற்றும் கிபி அப்படின்னா பொது ஆண்டு, கிறிஸ்து பிறப்புக்கு பின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா? வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. அது பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து மறுபடியும் தகவல் இது பார்த்துக்கோங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டேரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். ஓகேவா. அடுத்து மறுபடியும் தகவல்கள் தான். நாணயங்கள் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு, கல்வெட்டியெல்லாம் எழுத்து படிப்புகள் பற்றிய படிப்பு. ஓகேவா. அடுத்து இந்த பாறை குகை ஓவியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தனர். இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது அந்த பாறை ஓவியங்கள். வரலாற்று தொடக்க காலம்னா புரோட்டோ ஹிஸ்டரி. சரியா. இந்த தொடக்க கால வரலாறுன்னு சொல்றது வந்து வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் தொடக்க கால வரலாறு. ஓகேவா. அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம். அது இந்த வகையில் கேள்வி வைக்க வாய்ப்பு இருக்கு. கேட்டால் ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கலாம். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியதாம். கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துவங்க முதல் அரசர் அசோகர் தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைக்க தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவரது உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்க சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்று பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொண்டனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி சதுப்பிகளிலும் சார்நாத் கட்டூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. ஓகேவா. அடுத்து இந்த மீள்பார்வை. இது இந்த மொத்த பாடத்தோட என்ன சொல்றது, ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான் இந்த மீள்பார்வைன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகளும் பாறை ஓவியங்கள் புதைப்படிமங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்டதுதான் தொடக்க கால வரலாறு எனப்படுகிறதாம். அடுத்து 3வது பாயிண்ட். பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். ஓகே. 4வது பாயிண்ட். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். ஆமா. 5வது பாயிண்ட். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டூனில் உள்ள லட்சணையாகுமா. ஓகேவா. அது இந்த கலை சொற்கள் பார்த்துக்கலாமா. ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ், முன்னோர்கள் அப்படின்னா
ஏசியன்டர். தம்மானா தம்மா தான். நினைவு சின்னம்னா மோனுமெண்ட். ஓகேவா? மோனுமெண்ட். நினைவு சின்னம்னா மோனுமெண்ட். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன். வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா ஹிஸ்டாரியன். வரலாற்று ஆசிரியர்னா ஹிஸ்டாரியன். ஓகேவா? ஓகே, பயிற்சி இதில் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.